Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம தெர்மல் இன்ஜினியரிங்ல சம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஃப்ளைவீல். ஃப்ளைவீல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ்னு சொல்லுவோம். இப்போ இதுல வந்து ரெக்குயர்மெண்ட்டோட எனர்ஜி அதிகமா இருக்கும்போது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜியை ரிசர்வாயர்ல ஸ்டோர் பண்ணிக்கும். ரெக்குயர்மெண்ட்டோட எனர்ஜி கம்மியா இருக்கு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். அதான் வந்து ஃப்ளைவீலோட வேலை. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் கவர்னர். இது வந்து ஒரு செல்ஃப் ஆக்டிங் டிவைஸ்னு சொல்லுவோம். இது நார்மல் எதுக்காகனா ஸ்பீட் ஆஃப் த இன்ஜினை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ இன்ஜினோட லோட்ல அதாவது இன்ஜின்ல லோட் சடனா இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுக்கு லோடு அதிகமாகும் போது ஸ்பீடு வந்து என்ன பண்ணணும் அதிகம் பண்ணணும். அதுக்காக ஃபியூயல் வந்து சப்ளை அதிகம் பண்ணிவிடும். இதே வந்து லோடு கம்மியாகும் போது ஸ்பீடு வந்து நார்மல் ஸ்பீட்ல ரன் ஆயிட்டு இருக்கும். அப்போ ஸ்பீடை குறைக்கணும். அப்போ என்ன ஒண்ணுன்னா ஃபியூயல்ல வந்து உள்ள இன்ஜினுக்குள்ள போற ஃபியூலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதுதான் வந்து கவர்னர். நெக்ஸ்ட் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ஸ். ஒய் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ஆட்டோமொபைல்ஸ். ஆட்டோமொபைல்ஸ்ல கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ஸ் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எமிஷன்ஸ் ரெடியூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ல ஒரு கேட்டலிஸ்ட் இருக்கும். கேட்டலிஸ்ட்ங்கிறது நிறைய இருக்கும். தட் இஸ் மேபி சச் எஸ் பிளாட்டினம், பல்லாடியம், ரோடியம் இதெல்லாம் இருக்கும். இது என்ன பண்ணு பாத்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை ஃபெசிலிட்டேட் பண்ணும். அப்போ என்ன பண்ணும்னா கார்பன் மோனாக்சைடு CO, நாக்ஸ், ஹைட்ரோ கார்பன்ஸ் HC இதெல்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இதை வந்து CO2ஆகவும் நைட்ரஜனாகவும் அண்ட் வாட்டராகவும் கன்வெர்ட் பண்ணும். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் எமிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ இது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் வெஹிக்கிள் மீட் எமிஷன் ரெகுலேஷன் அண்ட் ரெடியூஸ் ஏர் பொல்யூஷன் கண்ட்ரிபியூட்டிங் டு இம்ப்ரூவ் ஏர் குவாலிட்டி அண்ட் பப்ளிக் ஹெல்த். அதாவது இன்ஜினோட வெஹிக்கிளோட எமிஷன் ரெகுலேஷன்ஸ் வந்து என்ன மீட் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் ஆல்சோ ஏர் பொல்யூஷன் ரெடியூஸ் பண்ணி என்ன ஆகும் சரௌண்டிங் இருக்கிற ஏர்ல நம்மளுக்கு எமிஷன்ஸ் வந்து ஃபர்தர் ரெடியூஸ் ஆயிட்டு பப்ளிக் வந்து எந்த ஒரு அஃபெக்ட் ஆகாம சேஃப்டியா இருக்கும் இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்றதுனால. அண்ட் தென் நெக்ஸ்ட் ரைட் த பர்பஸ் ஆஃப் லூப்ரிகேஷன். லூப்ரிகேஷன் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் டு ரெடியூஸ் த ஃபிரிக்ஷன் அண்ட் வியர் இன் தி மூவிங் காம்பனன்ட்ஸ். மூவிங் காம்பனன்ட்ஸ் இருக்கிற ஃபிரிக்ஷன் வியரை ரெடியூஸ் பண்ணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரன் ஆகும்போது என்ன பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஜென்ரேட் ஆகும். இந்த ஹீட்டை என்ன பண்ணுறதுனா லூப்ரிகேட்டிங் ஆயில் வந்து கேரி பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சம் அப்சர்வ் ஷாக்ஸ் பிட்வீன் த பியரிங்ஸ் அண்ட் அதர் பார்ட்ஸ். சம் பார்ட்ஸ்க்குள்ள சம் ஷாக்ஸ் அப்சர்வ் பண்ண இந்த லூப்ரிகேஷன் ஆயில் யூஸ் பண்றாங்க. அண்ட் கிளீன் த சர்ஃபேஸ் பை கேரிங் அவே த கார்பன் அண்ட் மெட்டல் பார்ட்டிகல்ஸ் காஸ்டு பை வியர். ஸோ மூவிங் காம்பனன்ட்ஸ்குள்ள வியர் ஆகும்போது என்ன ஆகும்னா சம் பார்ட்டிகல்ஸ் வந்து செடிமெண்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த பார்ட்டிகல்ஸ் எடுத்துட்டு போறதுக்காகவும் இந்த லூப்ரிகேட்டிங் ஆயில் யூஸ் பண்றாங்க. அண்ட் சீல் எ ஃபேஸ் அட்ஜாயினிங் த சர்ஃபேசஸ் சச் எஸ் பிஸ்டன் ரிங்ஸ் அண்ட் சிலிண்டர் லைனர். சிலிண்டர் லைனர் பிஸ்டன் ரிங்ஸ்ல இது வந்து என்ன ஆகும்னா ஒரு சீல் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிட்டானேஷன். டிட்டானேஷன் அப்படிங்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா சம் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு இன்ஜின்குள்ள. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டரோட ப்ரெஷர் ரைஸ் ஆகும்போது நம்மளுக்கு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இதனால என்னென்ன எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் நாக் அப்படிங்கிறது சம் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் ரெடியூஸ் ஆகும். மேபி இன்ஜின் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கலாம். ஃபியூலோட எக்கானமி வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். ஃபர்தரா எமிஷன்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஒய் லைனர் இஸ் ப்ரொவைடட் இன் ஐசி இன்ஜின். லைனர் எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வியரை குறைக்கிறதுக்காகவும் ஹீட் டிசிபேஷன் இன்ஜின்ல ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டை வந்து டிசிபேட் பண்றதுக்காகவும் சீல் இன்டெகிரிட்டி அப்படிங்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீலிங் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ என்ன ஆகும்னா உள்ள ப்ரொடியூஸ் ஆகிற கம்போசன் கேசஸ் எஸ்கேப் ஆகாம பார்த்துக்கும். அண்ட் இட் கேன் பி யூஸ் டு ஈஸி ஆஃப் மெயின்டெனன்ஸ். இதை யூஸ் பண்றதுனால ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிஸ்டன் ரிங்ஸ் இன் த ஐசி இன்ஜின். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீலிங் த கம்பஷன் சேம்பருக்குள்ள சீலிங் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகும். நார்மலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டன் ரிங்ஸ் வந்து டைட் சீல் பிட்வீன் பிஸ்டன் அண்ட் த சிலிண்டர் வால். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின்குள்ள ப்ரொடியூஸ் கம்போசன் கேசஸ் வந்து ஈஸி எஸ்கேப் ஆகாம பார்த்துக்கும். நெக்ஸ்ட் ஃபெசிலிட்டேட்டிங் த லூப்ரிகேஷன். நார்மலா வந்து பிஸ்டன் ரிங்ஸ் வந்து லூப்ரிகேட்டிங் எஃபெக்ட் அதிகம் பண்ணும். நார்மலா வந்து இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா லூப்ரிகேஷன்ஸ் வந்து இருக்கும் இந்த பிஸ்டன் ரிங்ஸ் யூஸ் பண்றதுனால. நெக்ஸ்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது இன்ஜின்ல ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டை வந்து ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக இந்த பிஸ்டன் ரிங்ஸ் யூஸ் பண்றாங்க. அண்ட் சீலிங் கம்ப்ரஷன். ஸோ கம்ப்ரஷன் வந்து ஈஸியா நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பிஸ்டன் ரிங்ஸ் இருக்கணும். இது என்ன பண்ணும்னா நம்மளுக்கு கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்ல கம்பஷன் சேம்பருக்குள்ள இருக்கிற ஏர் ஃபியல் மிக்சரை கரெக்டா கம்ப்ரஸ் பண்ணும் இக்னிஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே. அதனால எஃபிஷியண்டா கம்பஷன் நடக்கும். நெக்ஸ்ட் சீலிங் ஆயில். இட் அடிஷன் டு சீலிங் த கம்பஷன் சேம்பர் பிஸ்டன் ரிங்ஸ் ஆல்சோ பிரிவென்ட் த இன்ஜின் ஆயில் ஃப்ரம் லீக்கிங் இன்டு த கம்பஷன் சேம்பர். இன்ஜின் ஆயில் வந்து என்னன்னா சிலிண்டருக்குள்ள இருக்கும். அது வந்து கம்பஷன் சேம்பருக்குள்ள போகாம இந்த பிஸ்டன் ரிங் வந்து என்னன்னா சீலிங் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும். அதனால என்னன்னா இன்ஜின் ஆயில் வந்து ஈஸியா எஸ்கேப் ஆகி உள்ள கம்பஷன் சேம்பருக்கு போகாம இது வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்.
நெக்ஸ்ட் அவுட்லைன் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இக்னிஷன் சிஸ்டம். இக்னிஷன் சிஸ்டம் எதுக்காக யூஸ் பண்றாங்க? இக்னிஷன் சிஸ்டம் இருந்தா தான் நம்மளுக்கு கம்பஷன் ப்ராசஸ் கடத்த நடந்துட்டு இருக்கும். அதாவது கம்பஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதே வந்து இந்த இக்னிஷன் சிஸ்டம் தான். அண்ட் தென் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ். நார்மலா கம்பஷன் சேம்பருக்குள்ள இக்னிஷன் சிஸ்டம் இருக்கிறனால ஏர் ஃபியல் மிக்சர் வந்து கரெக்டா கம்பஷன் ஆகும். கம்பஷன் ஆயிட்டு நம்மளுக்கு கரெக்டா பர்ஃபெக்டா வந்து நம்மளுக்கு எல்லா எனர்ஜி கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கும். அதனால இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் ஃபர்தரா இன்க்ரீஸ் ஆகும். ஃபியூயல் எஃபிஷியன்சி. தட் மீன்ஸ் ஏர் ஃபியல் மிக்சர் உள்ள என்டர் ஆகுதுன்னா இருக்கிற ஏர் ஃபியல் மிக்சர் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா கம்பஷன் ஆகும்போது நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபியூலோட எஃபிஷியன்சி நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். எமிஷன் ரிடக்ஷன். ஃபர்தரா வந்து ஏர் ஃபியல் மிக்சர் கம்ப்ளீட்டா கம்பஷன் ஆயிடுச்சு அப்படின்னா CO அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நாக்ஸ் HC எமிஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும். ஃபுல்லா வந்து CO2 ஆகும், H2O அண்ட் நைட்ரஜனாகவும் கன்வெர்ட் ஆயிடும். கோல்ட் ஸ்டார்ட் பர்ஃபார்மன்ஸ். டூரிங் கோல்டு கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த இடத்துல இந்த இன்ஜின் சிஸ்டம் வந்து என்ன ஆகும்னா ஈஸியா ஸ்டார்ட் பண்றதுக்காக இந்த இன்ஜின் சிஸ்டம் யூஸ் ஆகும். அதே மாதிரி இன்ஜின் ரிலையபிலிட்டி. இது வந்து ஓவரால் ரிலேட்டட் இன்ஜின் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தென் அடாப்டிவ் டு இன்ஜின் கண்டிஷன். இன்ஜின் கண்டிஷன்ஸ் தகுந்த மாதிரி இன்ஜின் சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தரா நம்மளுக்கு பேஸ் ஆன் லோடு ஸ்பீடு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து என்னன்னா இக்னைட் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து எலக்ட்ரானிக் இக்னிஷன் சிஸ்டம் வந்து மேஜர் ரோலா இதுல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வை கூலிங் இஸ் ப்ரொவைடட் இன் ஐசி இன்ஜின். ஐசி இன்ஜின்ல கூலிங் எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஜின் சிலிண்டருக்குள்ள மோர் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கும். அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்றது வந்து இந்த கூலிங் சிஸ்டம் தான். இந்த கூலிங் சிஸ்டம்ல ஏர் கூலிங், லிக்விட் கூலிங் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா கூலிங் இல்லைன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சீசர் ஆஃப் த பிஸ்டன் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சிலிண்டர். இப்போ வந்து ஹீட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஸ்டன் சிலிண்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும், அது ஃபுல்லா சீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்மளுக்கு கம்பஷன் ப்ராசஸ் கரெக்டா நடக்காது. அண்ட் ரெடியூஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த பிஸ்டன் அண்ட் சிலிண்டர். நார்மலா கூலிங் இல்ல அப்படின்னு என்ன ஆகுதுன்னா பிஸ்டனோட ஸ்ட்ரென்த், சிலிண்டரோட ஸ்ட்ரென்த் எல்லாம் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆயிடும். ப்ரீ இக்னிஷன் ஆஃப் த சார்ஜ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹீட் ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கும். அந்த ஹீட் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உள்ள வர ஏர் ஃபியல் மிக்சரை முன்னாடியே என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இக்னைட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை ரெடியூஸ் பண்றதுக்காக என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கூலிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டீகம்போசிஷன் ஆஃப் த லூப்ரிகேட்டிங் ஆயில், ரிடக்ஷன் இன் த எஃபிஷியன்சி ஆஃப் தி இன்ஜின். நார்மல் லூப்ரிகேட்டிங் ஆயில் வந்து என்ன ஆகும் நம்மளுக்கு ஃபர்தரா கூலிங்கை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கும். லூப்ரிகேட் ஆயில் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஜின் சிலிண்டருக்குள்ள ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கும். அந்த ஹீட்டை நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாம போயிடும். ஃபர்தரா வந்து எஃபிஷியன்சி ஆஃப் இன்ஜின் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆயிடும். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.